டெல்லியில் நடக்கிற அந்த ப்ரொட்டஸ்டுக்கு எத்தனையோ சைட்ல இருந்து ஆதரவுகள் வந்திருந்தாலும் இப்போ எதிர்பார்த்த ஒரு ரிப்ளை ஒன்று வந்திருக்கு. நம்ம பிஎம் சார்ட்ட வந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. எங்களுக்கு வந்து என்ன வந்துச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்டூடெண்டோட எதிர்காலம் தான் முக்கியம், அதை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஸ்டின் பேப்பர் லீக்ல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்க. சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சு இந்த கேசஸ் எல்லாம் சீக்கிரமாவே முடிக்கிறதுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும் அப்படின்றதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சோ இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாவே இருந்தாலும் சிஜேபி சைட்ல வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டா இருக்காங்க. எங்களுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ண வைக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பேச்சுவார்த்தை ஈடுபடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 4 டைம் மேல கூப்பிட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க வரோம், கண்டிப்பா தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா சிஜேபி எதுக்காண்டி கண்டிப்பா அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றத கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு அப்படியே நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். எதனால அப்படின்றத பாத்தீங்கன்னா, டைரக்டா கவர்மெண்ட் ஒன்றும் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணல. சோ அதுல வேலை பண்றதுக்கு அந்த அதிகாரிகள் தான் லீக் பண்றாங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை போட்டோ எடுத்து. அது டைரக்டா இங்க இருந்து அகாடமிக்கு அனுப்பி, அந்த அகாடமில பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் 30 லட்சம் 50 லட்சம் கொடுத்துலாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கமெண்ட்ல இதை மாதிரி தான் என்ன கேட்டிருந்தாரு, கொஸ்டின் கவர்மெண்ட் லீக் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உண்மையாலுமே கவர்மெண்ட் லீக் பண்ணலதான், கவர்மெண்ட் சைட்ல தான் லீக் ஆகுது. நீட் எக்ஸாம் கொண்டு வந்து 2013 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2013 இருந்து 2026 வரைக்கும் 5 தடவை கிட்ட லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர். கடந்த ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 தடவை லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர். அது மட்டும் இல்லாம ஒரு 5 வருஷத்துல 3 தடவை கிட்ட லீக் ஆயிருக்கு. ரீசெண்டா இந்த ஒரு இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே லீக் ஆயிருக்கு அப்படின்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட், எத்தனையோ கனவு லட்சியங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஈஸியா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி லீக் பண்ணிடுறாங்க கொஸ்டின் பேப்பர்ஸை. உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அந்த ஒரு காரணத்தினாலதான். ஒரு தடவை 2 தடவை லீக் ஆனா பிரச்சனை இல்லை. ஓகே, ஏதோ ஒரு தெரியாத ஒரு சில பேர் இந்த சின்ன சின்ன அதிகாரிகள்லாம் ஏதோ ஒரு காசை போட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். அது தப்புதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு தடவை 2 தடவை இல்ல, கிட்டத்தட்ட 5 தடவைக்கு மேல லீக் ஆயிருக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்ப இதுக்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி எடுத்தானே ஆகணும். இல்ல ஒரு தடவை லீக் ஆகும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸை கொண்டு வந்திருக்கணும். சொல்யூஷனை கொண்டு வரணும். அப்ப அதுக்கு இந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து தப்பு சொல்லாமா, இல்ல கவர்மெண்ட்ல வேலை பார்க்கற சின்ன சின்ன அதிகாரிகள் அவங்க மேல தப்பு சொல்றதா? உண்மையா பதில் சொல்லணும்னா அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட் தான் கண்டிப்பா எடுத்தே ஆகும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் சிஜேபி கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எங்களுக்கு இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றதுனால.